கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராம். தேங்க்யூ. கள்ள மார்க்கெட்காரங்களை பத்தியும் கருப்பு பணம் பதுக்கி வச்சுக்கவங்களை பத்தியும் எழுதி அவங்க முகமுடிகளை கிழிச்சவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் நடந்த பாராட்டு விழாவில் டிவிக்காக ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பொருளாதார சீர்கேடுகளை பத்தி புள்ளி விவரத்தோட எழுதி பல பெரிய மனுஷங்களோட பகைமையை சம்பாதிச்சுக்கிறீங்களே, இதனால உங்களுக்கு ஆபத்து வராதா? கண்டிப்பா வரும். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆபத்துகளை கண்டு பயப்படுறவனால எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய முடியாது. பொதுவாவே நம்ம நாட்டு ஜனங்களுக்கு நடக்கிறது நடக்கட்டும், நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வளர்ந்து போயிடுச்சு. இந்த மனோபாவம் தான் சமுதாய சீர்கேடுகள் மலிஞ்சு போறதுக்கு காரணம். இது எப்படியாவது மாத்தியாக்கணும். உங்க ஒருத்தரால அதை மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா நல்ல ஒரு ஆரம்பத்துக்கு நான் காரணமா இருக்கேங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது. எனக்கு அதுவே போதும். உங்க வருங்கால திட்டம்? பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்து பல நல்ல திட்டங்களை போடுது. ஆனா அதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேராம இடையில சில தரகர்கள் ஏகப்பட்ட தில்லுமுல்லுகள் செஞ்சு பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. என்ன ஆபத்து வந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம இப்படிப்பட்டவங்களுடைய ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்துறது தான் என்னுடைய ஒரே லட்சியம். ஏப்பா டிவியில வந்த ராமனை சுட்டு உங்க ஆத்திரத்தை தணிச்சுக்கிறீங்க இல்ல? எஸ். 7 வருஷம் என்ன ஜெயில தள்ளி கஷ்டப்பட வச்சான். இப்ப ஹோம் பிசினஸ்லயும் குறுக்கிடுறான். பிசினஸ் மட்டும் இல்ல நரேந்தர், என் கடத்தல் விஷயத்தை பத்திரிகையில எழுதி எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் உண்டாக்கிட்டான். என் கான்டென்ட் பத்தி எழுதி என் பிசினஸ் கெடுத்துட்டான். என் பிளாக் மணியை பத்தி எழுதி இன்கம் டாக்ஸ்ல ரைடு பண்ண வச்சுட்டான். ராம நம்ம பத்தி எழுதாம இருக்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க நரேந்தர். நான் வேணா 2 லட்சம் ரூபாய் தர்றேன். சேஜி, ராமனே ஒரு பெரிய பணக்காரன். அவன் பத்திரிக்கையில எழுதுறதே புகழுக்காத்தான். சோ அவனை பணம் கொடுத்து சரி கட்ட முடியாது. வேற ஏதாவது ஒரு வழியை யோசிப்போம். அவனையே தீர்த்து கட்டிட்டா அதுக்குள்ள ஏன்பா அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை? முதல்ல அவன் வேலை செய்யற பத்திரிக்கையில அவன் எழுதாம தடுப்போம். ஏண்டா டேய், வச்ச கண்ணு வாங்காம உன் சித்தப்பனையே பாத்துக்கிட்டு இருக்கிறியா? அதியா இவருக்கு மட்டும் என்ன மாதிரி பல்லு எடுப்பா இருக்கு, ஆனா அப்பாக்கு தான் பல்லு அழகாவே இல்ல. இருக்காது இருக்காது, நீ தான் உன் சித்தப்பனையே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறிய. பல்லு சொல்லு மூஞ்சி எல்லாம். அப்ப இவரை உனக்கு தெரியுமா? தெரியுமா? பைத்தியக்காரா, இங்கதான் வளர்ந்தாரு. இங்கயா? அங்க இல்ல, இங்க. இவரை வளர்த்ததே நான் தான். அது ஒரு பெரிய காதல் கதை. இப்ப சொன்னாலாம் உனக்கு புரியாது. வயசு வரட்டும். என்ன நீ எதை கேட்டாலும் வயசாகட்டும் இழுத்தடிக்கிற? நீ கேக்குறதெல்லாம் அடல்ட்ஸ் ஒன்லி கேள்வியா இருந்தா அப்படித்தான். அடல்ட்ஸ் ஒன்லினா என்ன? வயசு வந்தவங்களுக்கு மட்டும். அதுக்கு எத்தனை சாகணும்? முந்தி எல்லாம் 18 வயசு, இப்ப 10 வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்கிறானுங்களே. இப்ப எனக்கு என்ன வயசு? உனக்கு 5. இன்னும் 5 வருஷம் போகணும். அவ்வளவு வருஷம் ஆகுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? ஹலோ, நான் சாயிப்புள்ள பேசுறேன். கொஞ்சம் இருங்க. யாரு சாம்பிள்? ஓகே, கொஞ்சம் நில்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? வேற வேற இந்த சாமி பிள்ளை சமையல சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. பேசாம நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோ. 2வது? இதெல்லாம் யாரா உனக்கு சொல்லி கொடுத்தது? நான் இல்ல, நான் இல்ல. நான் இல்லையாவது பூனை இல்லையாது நீங்க தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க. நான் இல்லைங்க. ஏன் சாமி பிள்ளை இப்படி பயப்படுறீங்க? ஆமான்னு சொன்ன தலையா வாங்கி போடுவாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களையே நீ வா போன்னு பேசுறான். 10 குறைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேற சொல்லி கொடுத்து அவனுக்கு கெடுக்குறீங்க. நான் சொல்லி கொடுக்கலீங்க, அவன் தாங்க எனக்கு சொல்லி கொடுக்கறான். பேச்ச மாத்தாதீங்க. கல்யாண விஷயம் என்னாச்சு? இந்த பாருங்க, சும்மா அவர் மிரட்டாதீங்க. அவர் சின்ன பையன், உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது. தவிர இப்ப உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. நான் அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். நீங்க பொண்ணு பார்த்து வைங்க, வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரட்டுங்களா? சரி. எஸ், கம் இன். வாங்க ஆசிரியரே. என்ன இந்த சீட்ல பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கணுமே? இருக்கும். ராத்திரியோட ராத்திரியா நீங்க இந்த பத்திரிக்கை விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது எதுக்காகங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா அந்த எண்ணம் நிறைவேறாது, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்பா நிறைவேறாது? இனிமே உன்னோட ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இனிமே என்னுடைய ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது.
ஆனா வேற எந்த பத்திரிகையிலயாவது வந்ததுன்னா உங்களால என்ன தடுக்க முடியும்? ஏன் முடியாது? அப்படி தடுத்து நிறுத்தலனா என் பேரை மாத்திக்கிறேன். ப்ராமிஸ்? எஸ். மிஸ்டர் பக்கரிசாமி, நீங்க தானே சொன்னீங்க பத்திரிகையில வந்தா பேரை மாத்திக்கிறேன்னு. அப்படி வரப்போற பத்திரிகை என்னுடைய சொந்த பத்திரிகையா இருந்துச்சுன்னா எஸ், ஒரு சொந்த பத்திரிகை ஆரம்பிக்க போறேன். உங்க முகமூடி எல்லாம் கிழிக்க போறேன். யூ என்னுடைய ராஜினாமா. வரேன். பாட்டி, நரேந்திரனுடைய கைக்கூலியா? நேர வர தைரியம் இல்லாம ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு அனுப்பிச்சிருக்கான. ஒண்ணு வீண் போல. இந்த புடவைய அவனை கட்டிக்க சொல்லுங்க. போட்டப்ப சார் 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 டாக்டர், தம்பிக்கு எப்படி இருக்கு? நீங்க அவர் வீட்டு காரியஸ்தன். இவன் அவரோட ஒரே பையன். வேற யாரும் நெருங்கிற உறவினர்கள்? வேற யாரும் கிடையாது. ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க? கவலைப்படாதீங்க, எங்களால ஆன முயற்சிகள்லாம் நாங்க செய்யறோம். கடவுள் இருக்கார். ஹலோ, டாக்டர் லக்ஷ்மணன் பேசுறேன். டாக்டர், நான் டெய்லி ரிப்போர்ட் பத்திரிகை நிருபர் பேசுறேன். மிஸ்டர் ராமனுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஐம் சாரி, ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர். என்ன செய்யுது? அடிச்ச உடனே சாகல,
பூரா மாதிரி துடி துடிச்சு சாகணும்னு தலையெழுத்து இருக்கு. என்ன செய்யறது? சாமி புள்ள அப்பா பொழைச்சுக்குவாரா? பொழைச்சுக்குவாரு. நீ பொய் சொல்ற. டாக்டர் ஒரு மாதிரியா சொன்னாரே. டாக்டருக்கு மேல கடவுள் இருக்காருப்பா. கடவுளை நீ வேண்டிக்கோ, அவர் உங்க அப்பாவை காப்பாத்திடுவார். நான் கூப்பிட்டா கடவுள் வருவாரா? கடவுள் வருவாரோ வரமாட்டாரோ, நீ கூப்பிட்டா உன் சித்தப்பா கண்டிப்பா வருவார். சத்தப்பா நாங்க எப்படி வருவாங்க? அருண், உன் சித்தப்பா படத்துக்கு முன்னால போய் நின்னுக்கிட்டு அப்பாவுக்கு ஆபத்து, நீ தான் வந்து காப்பாற்றணும்னு மனசுலயே பிரார்த்தனை பண்ணு. உங்க சித்தப்பா ஆவியா வருவார். சரி சாமி புள்ள. இதுல என்னடா அதிசயம்? ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவர், அதுதான் அதிசயம். உங்க அப்பா என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்காம ஞாபகம் வச்சு கூப்பிட்டவாரு, அது போது எனக்கு, அது போது. பல்லாண்டு வாழ்க. வாழ்ந்தா போச்சு. செம்பகத்துக்கும் கொடுத்து வைக்கல, அல்பாயுசிலேயே போயிட்டான். ஆமா சித்தப்பா, நான் பிறந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க. பாவம். சித்தப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாவை அடிச்சுட்டாங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. தெரியுமே. தெரிஞ்சிருந்து ஏன் அங்க வரல? அதுலதானே சிக்கல். ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்பிட்டா நான் வருவேன். இப்ப நீ கூப்பிட்டா வந்துட்டு அண்ணே அண்ணே. சித்தப்பா, அப்பா மயக்கமா இருக்காருல்ல? அதுவும் சரிதான். இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா? இங்க பாரு, கையில பிக்கிலையும் டீப் ஏற்றி விட்டுருக்காங்க. மூச்சு விட முடியாம சிரமப்படுறா. உங்க அப்பனுக்கு இதே வேலையா போச்சு. ஏதாவது ஆபத்துல மாட்டி கொட்டி அப்புறம் ஆபத்து காப்பாத்தணும். ஆபத்து வாழ்ந்தவனா இப்ப நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு வாரத்துல பாரு பாங்கூட்டியாட்ட துள்ளி குதிச்சு ஓடி ஆந்துருவேன். என் பிரார்த்தனை வீண் போகாது. பாரு, இப்பவே முகத்துல ஒரு புது கலை வரல. என்ன சொல்றீங்க டாக்டர்? நிஜமாவா? ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். ராமனுக்கு இனிமே ஒன்றும் ஆபத்து இல்ல. பை காட்ஸ் கிரேஸ் ஹி ரெக்கவர்ஸ் வெல். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, இந்த டாக்டர் சரியில்லையே. காலேஜ்ல பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருப்பான் போல் இருக்க. எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு போயிட்டான். புடுங்கி. ஐயோ அண்ணே அண்ணே, ஐயோ ஐயோ ஐயோ, மூச்சு முட்டுதா டாக்டர். ஐயோ அருண் அருண் மூச்சு முட்டுதுடா, மூச்சு முட்டுது. நல்லா மூச்சு விடுங்க. எனக்கு எதுடா மூச்சு? அப்படிக்கு முட்டுதுடா. அந்த டீப்பு புடுங்கி விட்டுட்டா. அந்த மூக்குக்குள்ள சொருகு சொருகு உள்ள.
எல்லாம் சொல்லிக்கிட்டியா? அதுல அந்த இப்படி இறக்கம் இல்லாம பிராணவாயுவை புடுங்கி விட்டுட்டு போறானே, இவன் டாக்டரா கொலகாரனா? நம்ம எதிரி ஒழிஞ்சா. நரேந்தர், உங்களுக்கு நாங்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலப்பா. நான் என் கடமை தானே செஞ்சேன். டாக்டர், என்னை இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியே தந்த உங்களுக்கும் உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நோ இட் இஸ் அவர் டியூட்டி. எங்க கடமையை தான் செய்தோம். ஆல் தி பெஸ்ட். இவங்களை சொல்லி குத்தம் இல்ல, நம்ம ஊரே அப்படித்தான். பட்டாபிஷேகம் வரும்போது அனுமாரை மறந்துடுவாங்க. என்னால நம்பவே முடியல டாடி. அவன் எப்படி பொழைச்சானே தெரியல. அப்படியே புழைச்சாலும் அவன் எங்க போயிடுவான்? நரேந்திரா, அவனை தீர்த்து கட்டுற பொறுப்பை என்கிட்ட விடு. வேண்டாப்பா, ஏற்கனவே அவனை கொலை பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்பான். இந்த பாருங்க, பத்திரிகையெல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத. ஆமா, நான் சொல்லிவிட்டேன். இத பாரு, சமுதாயத்துக்காக பாடுபடணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது. படுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் சமுதாயமா வந்து பாடு. அருண் சின்ன பிள்ளை, தாயில்லாத பிள்ளை. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு? சரி, இதெல்லாம் என்னத்துக்கு கெட்ட பேச்சு? அவனை நீ ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆசை காட்டி டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்ட. நீ எப்ப ஜப்பானுக்கு போற அதை சொல்லு. டேய், முதல்ல அவனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன். இப்ப நடுவுல இதெல்லாம் நடந்துருச்சுல்ல. சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலயே கண்ணாரு. அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்ட. அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரி எழுத்து வீட்டு அம்மா கிட்ட ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனப்படுத்தி விட்டான். இப்ப நீ அவனை கூட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான், ஜப்பான்னு கூப்பிடுவான். அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா? பச்சை மிளகா தம்ம துண்டு தானே இருக்கு, எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு. அந்த மாதிரி தான் நீ ஆளை பாத்தி அட விடாத. அவன் என்ன மாதிரி ரோசக்காரன். சரி சரி, புலம்பாத. எனக்கும் பிரஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குது. அதை ஜப்பான்லயே வாங்கிக்கிறேன், புரியுதா? நாம ஜப்பானுக்கு போறோமா? அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்டு. அடே அறிவு கட்ட ஆவே, உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்? எனக்கு தான் யாதும் ஊரே அவரும் கேலி.
தேங்க்யூ. வாடா தம்பி, நீ இவனு ஒரு வார்த்தை சொல்லல. இந்த சின்ன பல்லனு வாங்க சித்தப்பான்னு என்ன கூப்பிடல. ஜப்பானுக்கு வரதுக்கு ஐடியா கொடுத்ததே நானு. இவனை மாத்திரம் கையை குளி கூட்டு போறாங்க. எனக்கு குளுக்க ஆளே கிடையாது. நான் வந்ததுனால இந்த ஹோட்டலே ஆவி வந்த ஹோட்டலாக போகுது. இது ஒரு வயலுக்கும் கல்யாணம். நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. எனக்கு என்ன கலப்பு, நான் இங்க பிரயாணம் பண்ணி வந்தேன். அதுவும் கரெக்ட். சரி, நான் வெளியே போய் நாளைக்கு எங்கெங்க போறோம் என்னென்ன பாக்குறோங்கிறத ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். தவிர நான் முக்கியமா வந்தது என்னமோ பிரஸுக்கு மிஷின் வாங்கதா, அதையும் நடுவில் கவனிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. நான் ஒரு பெரிய மனுஷனை பத்திருக்கேன்ப்பா. டாடா, பாய். டாடா. சித்தப்பா போறோம். அது ஒரு மாயாஜாலமான இடத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போக போறேன். பார்த்து அசந்துருவேன். நீ போய் அடி அம்மம்மோய் மாயாசாலமா அம்மம்மோய் அடி அப்ப போய் பூரா உலகமா ஒவ்வொன்னா பார்க்கத்தான் சொக்கி போய் நிக்கிறேன்டா. என்னன்னு எருன்னு விளக்குவேன், பக்கத்தில் சொர்க்கம் தாண்டா. சாம்பல் இல்ல இங்குள்ள மனுஷனுக்கு. இந்தியாவும் இப்படி மாறினா
ஆட்டம் எப்படி அந்த நாள் நல்ல நாள் எந்த நாளோ நம்ம ஊரு சோசிய சொல்லுவானோ விஞ்ஞான தந்த முன்னேதான் அடியாத்திட்ட வல்லோ கண்டா சொல்லிவிட்டே அப்பப்போ அப்பம்மோய் மாயா சோழமா அம்மம்மோய் அடி அப்பப்போ பூரா பழகமா எல்லாருக்கும் மூள தந்தான் ஜப்பான்கார மூளைக்கு வேலை தந்தான் எங்கெங்கும் சிங்காரம் பல 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 எல்லாமே மின்சாரம் தொட்டுப்படாது சாக்கடிக்கும் சங்கட்டு வித்தையா எண்ணி பார்த்தேன் என்னையே கொஞ்சம் நான் கிள்ளி பார்த்தேன் கும்மாளா என்ன கொண்டாட்டம் அடி ஆத்தி கூட்டம் கூட்டமானுக்கிறையா எப்ப போய் அம்மோய் மாயாசாலமா ஒவ்வொன்னா பார்க்கத்தான் அப்பா சொக்கி போய் நிக்கிறேன்டா என்னன்னு எதுன்னு விளக்குவே அப்பா பக்கத்தில் சொர்க்கந்தாண்டா அப்ப போய் அப்ப போய் மாயாசாலமா இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான் இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. ஏய் கம்முனிரு. யோ பில்லு போடு. என்னது? பில்லு. ஓஹோ, பாப்பநாயகன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபண்டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ ஜவுளி கடையில் அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லறை. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான் சப்பானுக்கு போலாம் மச்சான். வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம். நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்கே இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா இது என்ன கடை துடைக்கிற துணியா? 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவரு பஞ்சாதி நானே. முப்பாத்தா. தேரடி தேருது பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி.